வணக்கம் தலைமைகளே. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டு படைகளின் மாபெரும் தாக்குதல் அல்லது மிகப்பெரிய போர் தவிர்க்க இயலாத ஒன்றாக மாறி வருகிறது. விரைவில் இந்த போரை நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான ஆயத்தங்கள், அதாவது ஆயுதங்களை சேர்த்தல், மிக நவீன போர்க்கப்பல்களை ஈரானை சுற்றி நகர்த்தி ஈரானை சுற்றி வளைத்தல் போன்ற காரியங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஈரான் மதகுரு அலி கொமேனியின் கடைசி நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. இன்னும் சில தினங்கள், ஒரு மாதத்துக்குள்ள அலி கொமேனியின் கதை முடிய போகிறது. நீங்க கூட ஒரு நேற்றைய செய்தி பார்த்திருப்பீங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன்னிலிருந்து பேட்டி கொடுத்தாரு. நாங்க ஈரானை நோக்கி அர்மடா போர்க்கப்பல்களின் அணிவரிசையை நகர்த்திட்டு இருக்கோம் அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அர்மடா அப்படிங்கிறது வேற மொழி சொல். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள், தாக்கும் கப்பல்களின் அணிவரிசை நகர்வது, பிரம்மாண்டமான முறையில் நகர்வது தான் அர்மடா. ட்ரம்ப் சொன்னார், நாங்கள் அர்மடா நகர்த்தி கொண்டிருக்கிறோம், புளோட்டிலா அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். அவற்றுக்கு ஏன் நீங்க செய்றீங்கன்னு ட்ரம்ப் கேட்டதுக்கு, நாங்கள் ஈரானை பார்க்க போகிறோம், வாட்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜமாலிப்ப சொன்னாரு. மேலும் ஒன்று சொன்னாரு, ஈரான் 800 சில்லற பேர்களை தூக்கிலிட இருந்தது, இப்ப அது தூக்கிலிடவில்லை, அதனால நான் ஈரானை பாராட்டுகிறேன் என்றெல்லாம் சொல்லிட்டு அந்த போர்க்கப்பல்கள் ஈரானை நோக்கி போயிட்டு இருக்குது. சும்மா பார்ப்பதற்கெல்லாம் இவ்வளோ பெரிய போர்க்கப்பல்களின் அணிவரிசை தேவையற்ற ஒன்று. இது ஈரானை நம்ப வைப்பதற்கு பேசுவது, இன்னொன்று இவர்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்வதற்காக பேசுவது தான் இந்த காரியம். கடைசியா நான் 6 தினம் முன்னால ஈரானை பத்தி பேசி முடிச்சிருந்தேன். 6 தினம் முன்னால என்ன பேசணும்னா, வலுவிழக்கிறது ஈரான் மக்களின் போராட்டம், அந்த மக்களின் போராட்டம் தோய்ந்து போகிறதுன்னு பேசியிருந்தேன். 20,000க்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு பேசி அந்த செய்தியோட நான் நிப்பாட்டியிருந்தேன். இப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக ஈரான் ஸ்டேட் டிவின்னு ஒன்று இருக்கு, அதுல என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னா, 3117 பேர் மரணம் அடைந்துள்ளார்கள் சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முழு பொறுப்பும், இத்தனை பேர் செத்ததற்கு முழு பொறுப்பும் அமெரிக்கா தான், அதுதான் காரணம் என்று அவர்களின் மதகுரு அலி கொமேனி சொன்னதை ஈரான்ல அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க. உங்களுக்கு அநேகருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மக்கள் அந்த அளவுக்கு போராடும் போது, உயிரை கொடுத்து போராடும் போது ஏன் அமெரிக்கா தாக்குதலை நடத்தவில்லை? ஏன் இப்போ அந்த மக்கள் போராட்டம் ஓய்ந்திருக்கிறது போல தோன்றும் போது இந்த மாபெரும் தாக்குதலுக்கு தயாராய் போய்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு $1 மில்லியன் கேள்வி மனசுல வரும். நியாயமான கேள்வி இது. இதுக்கு விடை தெரியணும்னா நம்ம யாரை பார்க்கணும்னா இஸ்ரேலை தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா, அந்த சமயத்துல ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டாம் என்று சொன்னதே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் சொன்னனால தான் அன்றைக்கு தாக்குதல் நடைபெறவில்லை. ஏன் அன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டாம்னு சொன்னாங்க அந்த மக்கள் போராடும் போது? இப்ப ஏன் தாக்குதல் நடத்தலாம் அதுக்கு தயாராகிறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் செய்தி என்ன சொல்றது அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களின் தாக்குதல் திட்டம் படித்து பார்ப்பதற்காக இஸ்ரேலுக்கு ஐடிஎஃப்க்கு கொடுக்கப்பட்டது, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அதை முழுசும் படிச்சு பார்த்துட்டு இந்த தாக்குதல் அளவு நிச்சயம் பத்தாது அப்படின்னு சொன்னது இஸ்ரேல் தான். நீங்க இந்த திட்டத்தின் மூலமாக தாக்குதல் நடத்தும் போது ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துவீங்க, ஈரான் மீது மிகப்பெரிய அழிவுகளையும் ஏற்படுத்துவீங்க. ஆனா நிச்சயமாக அலி கொமேனியின் ஆட்சி கவிழாது இந்த தாக்குதல்கள் மூலமாக. இந்த தாக்குதலை படிச்சு பார்க்கும்போது இதுல பயன்படுத்த போகின்ற ஆயுதங்கள், யுக்திகள்லாம் பார்க்கும்போது அலி கொமேனியை, அந்த கும்பலை, ரெஜீம் அப்படிம்பாங்க, அந்த ரெஜீமை அகற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால இந்த திட்டத்தின் மூலமாக தாக்குதலை நடத்துவதை நிறுத்தி வையுங்கள் அப்படின்னு சொன்னது இஸ்ரேல் தான். இப்போ ஈரான் மீது தாக்குதல் நோக்கம் ஈரானை தாக்கும் எண்ணம் அப்படிலாம் கிடையாது அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கு. அந்த ரெஜீமை மாற்றணும். அலி கொமேனி சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் பொறுப்பிலிருந்து தூக்கி அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கணும் அல்லது கொல்ல வேண்டும். அதுதான் இந்த சண்டையோட பிரதானமான நோக்கம்.
இஸ்ரேல் வந்து அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அமெரிக்காக்குன்னா, நீங்க தாக்குதல் நடத்தும் போது, இப்ப நீங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது குறைந்தது அல்லது அதிகபட்சமாக 700 ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வரும் ஈரான்லிருந்து. இதுக்கு முன்னால் வந்து 12 நாள் போர், ரைசிங் லயன் என்ற போரின் போது 550 ஏவுகணைகள் ஈரான்லிருந்து வந்தது, கணிசமா சேதத்தை ஏற்படுச்சு. இப்போ அவர்கள் இருக்கிற ஏவுகணை வச்சு கணக்கு பார்க்கும்போது, அவருடைய கடைசி போர் என்று கணக்கு பார்க்கும்போது 700 ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி அனுப்புவாங்க. அதுல 10லிருந்து 15% ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள வரும். அப்படி கணக்கு போட்டீங்கன்னா 100 ஏவுகணைகள் இஸ்ரேலில் வந்து தாக்குதலை நடத்தும். இப்போ இந்த வருகின்ற ஏவுகணைகளை தடுப்பதற்கு வான் அச்சுறுத்தல் எதிர்ப்பு ஏவுகணைகள் எண்ணற்றதை வந்து மேலே அனுப்பணும். ஈரான்லேருந்து ஏவுகணை வருது, அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அதை மேலே போய் இஸ்ரேல் ஏவுகணைகள் அழிக்கணும். அது கணக்கு போட்டு பார்க்கும்போது இத்தனை ஏவுகணை தடுக்கும் போது 500 கோடி ரூபாய், நம்ம இந்திய ரூபாய்க்கு மதிப்புக்கு மேலே செலவாகும். அது ஒன்று. ஒரு 100க்கு மேற்பட்ட ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள விழுந்து கட்டடங்களை மிகப்பெரிய சேதம் பண்ணும். அது இரண்டாவது. அதுக்கு எண்ணற்ற செலவாகும். சில மனித உயிர்கள் இஸ்ரேலுக்குள்ள பலியாகும். இது வந்து தவிர்க்க இயலாத ஒன்று. இதெல்லாம் வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும். 700 ஏவுகணை வரதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அதை போய் தடுப்போம். மீதி சில இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடக்கும், அதெல்லாமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கு பலனாக அங்கே அலி கொமேனி ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். அப்படி அங்கே முடிவுக்கு வராமல் ஒரு போர் என்பது வீணான நேர செலவு, வீணான பண செலவு, வீணான உயிர் பலி தான் ஏற்படும். இந்த திட்டத்தின் மூலமாக 1000 கோடி வந்து இஸ்ரேல் செலவு பண்ணி கட்டிடங்கள்லாம் நாசமாக்கி சில மனித உயிர்கள் பலியாகி, ஆனாலும் வந்து அது தொடர்ச்சியாக அலி கொமேனி இங்கே ஆட்சி செய்வான் என்றால் அது பிரயோஜனம் இல்லாத ஒன்று. தொடர்ச்சியாக வந்து நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று அந்த பைத்தியக்காரர்கள் சொல்லுவார்கள். அதனால கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி மாற்று தாக்குதல் திட்டத்தை வகுத்து கொடுத்தது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு இது 10வது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் ஈரானுக்கு தேவை. அப்பதான் அந்த ரெஜிமை மாற்ற முடியும். அதற்கு சில ஏற்பாடுகள் செய்கிறாங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன ஏற்பாடுகள் செய்கிறாங்க அப்படின்னா, F-35 போர் விமானங்கள், மிக நவீனமான 5ஆம் தலைமுறை போர் விமானம். அமெரிக்காவிலேருந்து இஸ்ரேல் வந்து 50க்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே 45 இஸ்ரேலுக்குள்ள இருக்கு. கடைசி 3 வந்து 18ஆம் தேதி, ஒரு 5 நாளைக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு வந்துச்சு. அதற்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 3 போர் விமானம் இஸ்ரேலுக்குள்ள வந்துச்சு. அதை வாங்கி சண்டைக்கு தயார் பண்ணும். புதிய போர் விமானம் வந்திருக்கு, அதை சண்டைக்கு தயார் பண்ணும். ஆயுதங்களை மாட்டணும், ரேடார்கள் பிற எல்லாத்தையும் நிறைய மாட்ட வேண்டியிருக்கும். அது மாட்டிக்கிறோம். அதற்கான நேரம் ஒரு 3 போர் விமானம் F-35 சேருது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் இஸ்ரேலுக்கு. அதற்கான காலம். அதே போல வான் அச்சுறுத்தல் எதிர்ப்பு ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு வேறு, வான் அச்சுறுத்தலை அழிப்பது வேறு. வான் பாதுகாப்புங்கிறது வர ஏவுகணையை கண்டுபிடிக்கிறது. ஈரான்லேருந்து வரதை கண்டுபிடிக்கும். அதுக்கு ரேடார்கள் போன்றவை தேவைப்படும். அதை அழிக்கணும்னா, ஈரான்லேருந்து ஒரு ஏவுகணை வருது, அந்த ஏவுகணை அழிக்கணும்னா இஸ்ரேல் வந்து குறைந்தது 3 ஏவுகணை மேலே போகணும். 3 ஏவுகணை மேலே போனால் தான் ஏதாவது ஒரு ஏவுகணைகளை அந்த ஈரான் ஏவுகணை அழிக்க முடியும். அதற்காக அதை போன்ற ஏவுகணைகளை எண்ணற்ற அளவில், ஈரானுடைய 700 ஏவுகணை பார்க்கணும். தப்பித்தவறி ஏதாவது அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இந்த சண்டையில் சேரலாம். அப்போ அதனுடைய ஏவுகணை பார்க்கணும். அப்போ அதுக்கு தேவையான எண்ணற்ற ஏவுகணையை ரிசர்வில் வைக்கணும். மாட்டி வச்சு ரிசர்வாகவும் வைக்கணும். அதற்கான நேரம் இஸ்ரேலில் வந்து இதுக்கு வந்து அயன் டோம் சொல்லுவாங்க. அயன் டோம் என்பது வான் பாதுகாப்பு. இது என்ன எதில் வரும்னா, சிறிய தூரம் செல்லுகின்ற சிறிய வகை ஏவுகணைகள். அதுக்கப்புறம் டேவிட் ஸ்லிங் அப்படிம்பாங்க. இது நடுத்தர தூரத்திற்கு செல்லுகின்ற ஏவுகணைகள் பாதுகாப்பு அமைப்பு. 3வது ஏரோ அப்படிம்பாங்க. ஏரோ 2, 3 அப்படி சொல்லுவாங்க. ஏரோ என்பது நெடுந்தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள். அதுக்கப்புறம் பேட்ரியாட், இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடையது. அதுவுமே இஸ்ரேல் உபயோகப்படுது, பேட்ரியாட் ஏவுகணைகள். அதுக்கப்புறம் பராக் ஏவுகணைகள். இந்த ஏவுகணை சாதனங்களில் அது முழுசாக ஏவுகணைகளை மாட்டி வைக்கணும். திரும்ப 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 லோடு பண்ணுறதுக்கு
ரிசர்வா எண்ணற்ற ஏவுகணை தேவை. குறிப்பாக வந்து இதில் ஏரோவில் இருக்க ஏரோ 2-3 இதில் வந்து ஏவுகணை சற்று குறைவாக இருந்துச்சு. அதை தயாரிப்பதற்கான காலம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு இஸ்ரேலுக்கு. அது ஒன்று. இஸ்ரேலுக்கு F-35 வந்து 3 வந்தது. அந்த ஏவுகணைகளை தயார் பண்ணுவது இங்கே செய்தியாக வரல. அமெரிக்கா தரப்பில் என்னென்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் இங்கே நீங்கள் செய்தியாக படிச்சிருப்பீங்க. அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் ஈரானை சுற்றி இருக்கு. பஹ்ரைன், கத்தார் இருக்கிற அமெரிக்க இராணுவ தளம் தான் மிக பெரியது. 59 ஏக்கரில் வச்சிருக்காங்க கத்தாரில். 10,000 இராணுவ வீரர்கள் கத்தாரில் வந்து அந்த தளத்தில் வேலை செய்கிறாங்க. அதுபோக குவைத், யுனைடெட் அரபு எமிரேட், ஈராக், சவுதி அரேபியா, ஜோர்டான், துருக்கியில் கூட 1500 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. இந்த வளைகுடா நாடுகளில் ஈரானை சுற்றியுமே அமெரிக்க இராணுவ தளம் இருக்கு. அந்த இராணுவ தளத்தில் இருந்த தேவையற்றவர்களை, அதாவது இராணுவ வீரர்களின் குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகளை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. டிப்ளமோட்னு சொல்லுவாங்க. சண்டையில் ஈடுபடாமல் பிற காரியங்களை பார்ப்பவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் செய்தியாக படிச்சிருப்பீங்க. அந்த இராணுவ தளங்களில் அமெரிக்க இராணுவ வீரர்களை அதிகப்படுத்துகிறாங்க. இராணுவ சம்பந்தப்படாதவங்களை வெளியே அனுப்புனாங்க. அதற்கான நேரம். அதே போல அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு மற்றும் வான் அச்சுறுத்தல் எதிர்ப்பு சாதனங்களை மிக அதிகப்படுத்துவது. ஏன்னா அந்த பகுதியில் அமெரிக்கா தளங்களுக்கு பிரச்சனை வரலாம், இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வரலாம், அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு பிரச்சனை வரலாங்கிறதுனால அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு சாதனம் வந்து அங்கே தாட் அப்படிம்பாங்க. ரொம்ப அருமையான நவீனமானது. அதுபோக பேட்ரியாட். இதை போன்ற வான் பாதுகாப்பு ஏவுகணை சாதனங்களை எண்ணற்றவைய அந்த இடங்கள்ல, அந்த அமெரிக்காவுடைய தளங்களில் நகர்த்தி செல்றாங்க. இஸ்ரேலில் செய்தது போல அதில் வந்து ஏவுகணைகளை முழுச பொருத்தி ரிசர்வா திரும்ப தாக்குதல் நடத்துறதுக்கு ரிசர்வாக ஏவுகணைகளை அங்கே நிரப்பிட்டு இருக்காங்க. அதற்கான நேரம். மூன்றாவது, மிக பிரம்மாண்டமான தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதால விமானம் தாங்கி பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் USS ஆப்ரஹாம் லிங்கன், இது மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல். இது வந்து தெற்கு சீனா பகுதியில், கடல் பகுதியில் இருந்தது. அதை வந்து ஈரானை நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க. அதே போக USS ஃபோர்ட் பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல், இதை நகர்த்தி கொண்டு போறாங்க. ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் போகுது அப்படின்னா அது மட்டும் போகாது, அது கூட டெஸ்ட்ராயர் போகும், அது கூட பிரிகேட்ஸ் போகும், அது கூட சப்போர்ட் ஷிப்ஸ் போகும். இது என்ன விமானம் தாங்கி போர்க்கப்பல், டெஸ்ட்ராயர், பிரிகேட் அப்படிங்கிறது? விமானம் தாங்கி போர்க்கப்பலுடைய நோக்கமே கணக்கில் அடங்கா போர் விமானங்களையும் சண்டையிடும் ஹெலிகாப்டர்களையும் கூட வச்சிருக்கோம். அதற்கு தேவையான ஆயுதங்கள், அந்த போர் விமானங்கள் போயிட்டு தாக்குதலை முடிச்சு திரும்ப வரும், திரும்ப ஆயுதங்களை மாட்டுவாங்க, திரும்ப போகும், போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அத்தனை போர் விமானத்துக்கு தேவையான எண்ணற்ற ஆயுதங்களை ரிசர்வ் வைப்பாங்க. இது வந்து மிக பிரம்மாண்டமான நகரம், ஒரு தீவு நகரம், ஒரு நகரம்னே சொல்லலாம் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கிறது. அதோட பிரதான நோக்கம் வந்து போர் விமானங்கள் மற்றும் போர் ஹெலிகாப்டர்கள், அதற்கு தேவையான எண்ணற்ற ஆயுதங்களை வைத்திருப்பது தான் அதற்கு பிரதான நோக்கம். விமானம் தாங்கி போர்க்கப்பல் போதுனா மிக விலை உயர்ந்தது. ஏதாவது தாக்குதல் அதன் மீது நடந்து அது கடலுக்குள் மூழ்கிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய சேதம் ஏற்படும். அதனால அதற்கு கூட தாக்குதலை மட்டும் நடத்தக்கூடிய தாக்குதல் தான் அதுக்கு பிரதான நோக்கம். அதுதான் டெஸ்ட்ராயர் அப்படிம்பாங்க. அது பிரம்மாண்டமான போர் கப்பல். அது வந்து மிகப்பெரிய பயர் பவரை கூட வச்சிருக்கும். அந்த டெஸ்ட்ராயர் மூலமா தாக்குதல் நடத்தும் போது மிகப்பெரிய அழிவை ஒரு நகரத்திற்கு வேற எதுக்கு வேணாலும் கொடுக்க முடியும். அது வந்து அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு பக்கவாட்டில் முன்னால பின்னால போகும். டெஸ்ட்ராயர் என்பது போகும். பிரிகேட் என்பது இதற்கு அனைத்துக்கும் பாதுகாப்பு கொடுப்பதும் அதோட பிரதான நோக்கம். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல், டெஸ்ட்ராயர், இதற்கு பாதுகாப்பு கொடுப்பது, வருகின்ற அச்சுறுத்தலை சமாளிப்பதுதான் பிரிகேடுடைய வேலை. பிரிகேட் வந்து இந்த இரண்டை காட்டிலும் அளவுல வந்து சிறியதாக இருக்கும். பிரிகேட் மூணாவதாக இணைந்து போகும்.
இதற்கு சப்போர்ட்டாக எரிபொருள் அல்லது ஒரு மருத்துவ உதவி இதெல்லாம் செய்யக்கூடிய சப்போர்ட் ஷிப் போகும். இதுதான் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் நகர்ந்துகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு பிரம்மாண்ட அணிவகுப்பு போகும். இதை போல விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஈரானை நோக்கி நகர்த்துறாங்க. இதுவரைக்கும் நம்ம இந்த இஸ்ரேல் தரப்பையும் அமெரிக்கா தரப்பையும் பார்த்தோம். மூன்றாவது இங்கே நம்ம படிக்காது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபார் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் இங்கிலாந்து. ஃபார் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் இங்கிலாந்து ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை வந்து இப்போ இங்கிலாந்தில் படிக்க நேர்ந்துச்சு. இங்கிலாந்து என்ன சொல்றாங்கன்னா, கேட்டு கொண்டதற்காக இங்கிலாந்திலிருந்து, யார் கேட்டுக்கொண்டதுன்னா கத்தார் கேட்டுக்கிட்டாங்க. அதற்காக இங்கிலாந்திலிருந்து மிக நவீன போர் விமானமான RAF ஈரோ ஃபைட்டர் தைப்பூன் ஒரு அருமையான போர் விமானம். இதை அவங்க இங்கிலாந்து கத்தாரை நோக்கி அனுப்பியிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் வந்துருச்சு, அமெரிக்கா வந்துருச்சு, இங்கிலாந்து கூட சேர்ந்துருச்சு. அமெரிக்கா எங்க தாக்குதல் நடத்தினாலும் கூடையே இங்கிலாந்து சண்டைக்கு செல்வது வழக்கம். இங்கேயும் அதை நிரூபிச்சிட்டாங்க. இனி என்னென்ன நாடுகள் சேரும், ஐரோப்பிய நாடுகள் என்னென்ன சேரும், அலி கொமேனியோடைய ரெஜிமை மாற்றணும் அப்படின்னா நிச்சயமா ஐரோப்பிய நாடுகள் சேருவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அரபிய நாடுகள்லயே இப்போ அமெரிக்காவுக்கு தளம் அமைக்க இடம் கொடுத்திருக்கிற பஹ்ரைன், கத்தார், குவைத், UAE, ஈராக், சவுதி அரேபியா, ஜோர்டான், துருக்கி, இதுல சில நாடுகள் இந்த தாக்குதலில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இத்தனை முன்னேற்பாடுகள், இத்தனை ஆயுதங்கள், இத்தனை பிரம்மாண்ட தாக்கும் போர்க்கப்பல் போர் விமானங்கள் ஈரானை சுற்றி வளைத்து போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ட்ரம்ப் வந்து சொல்றது, சும்மா நாங்க பார்க்கறதுக்கு இத்தனை பேர் போறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ப முடியாத காரியம். இப்ப என்ன அங்க நடைபெறுது அப்படின்னா, இன்டெலிஜென்ட் வேலை செய்யறாங்க. உளவு பிரிவு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கா உளவு பிரிவை கூட நான் வந்து பெருசா எடுத்துக்கல. இஸ்ரேலுடைய உளவு பிரிவு இப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திரும்ப மக்கள் போராட்டத்தை தயார் பண்ணுவது, மக்களை மனம் மாற்றம் பண்ணுவது. அதாவது மனம் மாற்றம் என்ன பண்ணுனா, ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஈரான் மக்களுக்கு வேணும். அதாவது தாக்குதல் நடத்தும் நோக்கம் ஈரானை அழிப்பதல்ல, ஈரான் மக்களை அழிப்பதல்ல, அங்குள்ள அலி கொமேனியை அடித்து விரட்டுவது, அவனோடு சேர்ந்தவர்களை அடித்து விரட்டுவது. அந்த புரிதலை அந்த மக்களுக்கு கொண்டு வரணும். இதுதான் மக்களை மனம் மாற்றம் பண்ணுவது. களத்தில் அந்த வேலை நடைபெறுது. திரும்ப ஒரு போராட்டத்தை மக்களிடம் ஆரம்பித்து வைப்பது, இதற்கான வேலை நடைபெறுது. அதுபோக அலி கொமேனிக்கு அடுத்து அந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு யாரிடம் ஒப்படைக்கலாம், அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட நாடு, யாரிடம் கொடுக்கலாம் சொல்லி அவரை இறுதி செய்யும் தேர்வு செஞ்சிருக்காங்க. அதை இறுதி செய்யும் பணிகள் இதெல்லாமே வந்து இன்டெலிஜென்ட் தரப்புல நடந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதல் எப்படி இருக்கு அப்படின்னா, அலி கொமேனியுடைய வலது கையாக விளங்குகின்ற இந்த IRGC, ஈரானிய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ், இது அலி கொமேனிக்கு சொந்தமான இராணுவம். அந்த அலி கொமேனி இராணுவம், சொந்தமான இராணுவத்தை எங்கெங்கெல்லாம் கட்டளை தலைமையகம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஏவுகணை வாகனங்கள் இருக்கோ அதையெல்லாம் அழிப்பது. அதை அழிக்கிறனால ஈரானுடைய இராணுவம், அந்த ஈரான் இராணுவம் எல்லையில் இருக்கும். அவங்க வந்து இந்த சண்டையில் கலந்துக்காம பார்க்கறது. தாக்குதல் வந்து அலி கொமேனி மற்றும் அலி கொமேனியின் வலதுகை இராணுவத்தை தாக்குதல் நடத்துவது. இடதுகையாக செயல்படுகின்ற துணை இராணுவ படை பாஜிஸ் அப்படின்னு பேசியிருந்த அதனுடைய கட்டளை தலைமையகம், அந்த பாஜிஸ் யார் கையில் இருக்குன்னா அலி கொமேனியோட மகன் கையில் இருக்கு. அதை பலவீனப்படுத்துவதை, அதை தாக்கி அளிப்பது, முடிந்தவரை அலி கொமேனி எங்க இருக்கான், அவனுடைய மகன் எங்க இருக்கான், இதெல்லாம் கண்டுபிடித்து அழிப்பது. இப்படிதான் இந்த தாக்குதல் நடைபெறும். ஈரான் மீது பொருளாதார ரீதியான அளவில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ஈரானுடைய எண்ணெய் வளங்கள், ஈரானுடைய மின்சார கட்டமைப்புகளை அடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. மிக அதிக எங்க அடிப்பாங்கன்னா, ஈரானுடைய ஏவுகணை இருக்கும் இடங்கள், பெரிய ஆயுதங்கள் இருக்கும் இடங்கள், IRGC கட்டளை தலைமையகம், பாஜிஸ் கட்டளை தலைமையகம், அதனுடைய பெரிய தளபதிகள், IRGC பாஜிஸ் தளபதிகள்
இவர்களை எல்லாம் இந்த கட்டுமானத்தை சர்வ நாசம் பண்ணுவாங்க. ஈரானுடைய இராணுவத்தை விட்டு வைப்பார்கள். ஈரானுடைய இராணுவம் இதில் சண்டையில் நிச்சயமாக கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. நிச்சயமாக இந்த போர் இஸ்ரேல் சொன்னது சரிதான். ஒரு பெரிய போர் நஷ்டம் எல்லாம் சரிதான். அதனுடைய பலனாக அலி கொமேனி அவனுடைய கும்பல் விரட்டி அடிப்பதான் அந்த போரின் வெற்றியாக அமையும். இஸ்ரேல் சொன்னது போல அவனை வீழ்த்தாம என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் அந்த மூடர் கூடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு தான் வெற்றி, அடி வாங்கி தரைமட்டம் ஆனாலும் அது எங்களுக்கு வெற்றின்னு தான் பேசுவாங்க. ஆனா அலி கொமேனியை மாத்தி காமிச்சா அப்படி அங்க பேசவே முடியாது. மிக நீண்ட கால ஆட்சி, அதை மாற்றி விட்டோம், மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டோம், வாங்கி கொடுத்தோம் சொல்லி இந்த நாடுகள் மார்த்தட்டி கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகள் தான் போயிட்டு இருக்கு, விரைவில் நடக்கும். இது விகிதாசாரத்தில் சொல்லலாம் அப்படின்னா 95% ஈரான் மீது மாபெரும் தாக்குதல், மாபெரும் போர் அமெரிக்க தலைமையில் நடைபெறும். 5% வேணாம் நடைபெறாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 95% நிச்சயமாக நடக்கும். அந்த நடக்கும்போது நிச்சயமா பதிவு பண்ற போற எனக்கு மிகப்பெரிய ஆவல் இருக்கு. அந்த மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். குறிப்பாக ஈரானிய பெண்கள் அந்த ஆண்களுக்கு உண்டான இணையான சுதந்திரமாக வாழ வேண்டும். அதுதான் என்னோட ஆசை. அந்த கருப்பு ஆடைகளுக்குள் அவர்களை போர்த்தி முழுசா மறைத்து அப்படிதான் நீ வாழ வேண்டும் என்பது சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத காட்டு மிராண்டித்தனம் தான் என்னால் பதிவு பண்ண முடியும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கோம் அல்லது வேட்டி போட்டிருக்கோம். இதுக்கு மேலே நம்மளை கருப்பு துணியா மூடி, கனமான கருப்பு துணியால மூடி, உன் அங்க வளைவு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பைத்தியக்காரமாக பேசி நம்மளை முழுசா மூடி கண்ணை மட்டும்தான் நீ காட்டணும்னு சொல்லி நம்மளை நடக்க விட்டா ஒரு நிமிஷம் தயவு செய்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் நம்மளை சொன்னா ஏத்துக்கோமா? நம்ம வீட்டில் இருக்க பெண்களோ இல்லை யாரோ நீ முழுக்க கருப்பாக தான் போத்திக்கணும், உன் கண்ணு மனத்துல தான் தெரியணும், நீ இப்படிதான் உன் ஆயுசுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரே ஒரு நிமிஷம் ஏற்றுக்க முடியுமா? ஆனா அந்த அப்பாவி பெண்கள் அந்த காட்டு மிராண்டித்தனத்தில் சிக்கி, காட்டு மிராண்டிகிட்ட சிக்கி முழுக்க முழுக்க சுதந்திரமே இல்லாம பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அவர்களுடைய திறமைகளின் சுதந்திரம் எதுவுமே இல்லாம அவர்களை எல்லாம் மூடி கண்ணை மட்டும்தான் காட்டணும், அதையும் காட்டக்கூடாதுன்னு சொல்றது காட்டு மிராண்டித்தனம். அதிலிருந்து அந்த பெண்கள் விடுபட்டு ஆண்களுக்கு நிகராக அந்த பெண்களும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்த வேண்டும், தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும், தங்கள் சுதந்திரமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் என்னோட ஆசை. ஆண்களுக்கு நிகராக அவங்கள ஒண்ணும். அந்த பெண்களுக்காவது மாபெரும் தாக்குதலை அமெரிக்க தலைமையிலான நாடுகள் ஈடுபட வேண்டும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நன்றிகள்.